என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லாவாவோட YUVA 3. அப்படி இதுல என்னதான் கொடுத்திருக்காங்க? YUVA 2க்கும் YUVA 3க்கும் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க? டீடைல்டா பாத்துருவோமா? பாடி தொலையும். முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். முன்னாடியே மாடல் நேம் போட்டு மாடலோட இமேஜும் கொடுத்திருக்காங்க. சைடுல எப்பவும் போல ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செலக்டடான சிட்டிஸ் அப்படிங்கறத இந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் சைடுல ப்ரௌட்லி இந்தியன் இருக்கு. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள பார்த்தா YUVA 3 மொபைல் பாருங்களேன், பட்ஜெட்ல கூட எவ்வளவு பிரீமியமா அதோட டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு செம பிரீமியமா தான் இருக்கு. அடுத்து ஒரு TPU கேஸ், சர்வீஸ்க்கான ஒரு பேப்பர், அடுத்து டைப் சி சார்ஜிங் கேபிள். ரெண்டு எண்ட்லயுமே டைப் சி இருக்கிற மாதிரியான கேபிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதுல இல்ல, ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு 18 வாட் சார்ஜிங் அடாப்டர். இந்த டிசைன் வந்து ஒரு கிளாஸியான பேக் பேனல் கொடுத்திருக்காங்க. அதுபோக இந்த கேமரா பிளேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படினா எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படினே தெரிஞ்சிருக்கும். சோ அதான் எல்லாரும் பண்றாங்க. அததான் லாவாவும் பண்ணிருக்காங்க. அதை சுத்தி கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஒரு இது இருக்கிற மாதிரி கொடுத்து கீழ எல்லாம் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க லாவா அப்படின்னு சொல்லி அதோட பிராண்டிங் இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்து கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது லாவெண்டர். இது போக ஒயிட்ல இன்னொன்னு இருக்கிறதா பிராண்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஆனா பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படினா இங்க ஒரு Black கலர் வந்து போட்டுருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே வந்தா லாஸ்ட் டைம் என்ன டிஸ்ப்ளே கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கு. 6.5 இன்ச்ல IPS LCD HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz refresh rate இருக்கு. 60-90 எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆட்டோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாம் எப்பயும் போல இருக்குது. இன்டோர்ல பாக்கும்போது நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்கு. அவுட்டோர்ல அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இல்ல. பட் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் ஒரு சின்ன விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலா கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் பஞ்ச் கோலா கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 20000 ரூபாய்க்குலாம் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் கொடுக்குறாங்க. பட் இவங்க பஞ்ச் கோல் கொடுத்தது நல்ல விஷயம். ஆனா இந்த டிஸ்ப்ளேல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பிரைட்னஸ் வந்து மேனுவலா கொடுத்துட்டோம் அப்படின்னா பெருசா எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. பட் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு 10 to 15 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. நம்ம வெளியில நிக்கிறோம் அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்கு. இன்டோர்ல திடீர்னு வந்துரும் அப்படின்னா அந்த லைட் வந்து குறைய மாட்டேங்குது. இதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒருவேளை வாங்கிட்டீங்க அப்படின்னா மேனுவலா அந்த பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஆட்டோ ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிருங்க. அப்டேட் வந்தது அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லாவாவோட ஒரு பெரிய பிளஸ் சாஃப்ட்வேர் தான். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் ப்ரோ மோட்டோவும் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்டோல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ளூடூத் இருக்கு, எக்கச்சக்கமான ஆட்ஸ் இருக்கு. பட் லாவா பார்த்தோம் அப்படின்னா கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒரு ரெண்டு லாவா ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் அந்த சர்வீஸ் சம்பந்தமா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. எந்த ஒரு ப்ளூடூத்மே கிடையாது, எந்த ஒரு ஆட்ஸும் கிடையாது. நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா கூட இவ்வளவுதாங்க மொத்த ஆப்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1-2 கூட நாங்க இன்ஸ்டால் பண்ணதா டெஸ்டிங் பர்பஸ்க்காக. எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் இல்லாம கிளீனா கொடுக்குறாங்க லாவா. பட் இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Android 13ல தான் கொடுக்குறாங்க. 10000 ரூபாய்க்குள்ளேயே Android 14ல ஆல்ரெடி மொபைல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா Android 13 வந்ததுக்கு அப்புறம் Android 12ல லான்ச் பண்றாங்க. இந்த வருஷம் Android 14 வந்ததுக்கு அப்புறம் Android 13ல லான்ச் பண்றாங்க. எப்போதான்டா கரண்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பீங்க? அது போக பார்த்தோம் அப்படின்னா இங்க அப்டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல கூட ஒரு OS அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது Android 14க்கான அப்டேட் கொடுப்பாங்களாம். 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல யாருமே அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணது கிடையாது. Android 14 கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலா Android 14லே லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பெஸ்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இந்த டைமும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கவர் பண்ணிருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் இதுல இருக்குது. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அப்கிரேடே கிடையாது. லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அப்படியே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. யூனிசாக்கோட T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் இருக்கு. LPDDR4X டைப் RAM UFS 2.2 சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. நீங்க ஒரு சில ஆப் வந்து எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணனும் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ யூசரா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். மத்தபடி கேமிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ண வரைக்கும் 2.5 லட்சத்துக்கு மேல வருது. ஆனா பொதுவா லாவா போன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படினா முக்கியமா இந்த 10000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ற போன்லாம் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. பட் கொஞ்ச நாள் போக போக அது ரொம்பவே லாக் ஆக ஆரம்பிச்சிருது, ரொம்பவே ஸ்லோ ஆயிடுது. இந்த போன்லயும் அந்த மாதிரி வருதா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்க யாராவது இந்த செக்மெண்ட்ல லாவா மொபைல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்து அந்த மாதிரி ஸ்லோ ஆகிற ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு 4G ப்ராசஸர் தான். மொபைலுமே 4G மொபைல் தான். சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இதுல 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 4G தான் சப்போர்ட் பண்ணும். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். கேமராக்கு வந்தா லாஸ்ட் டைம் 2 கேமரா இருந்தது. இந்த டைம் 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 3 கேமரா இருக்கே தவிர மொபைல்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. பிரைமரி சென்சார் இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா ஒரு VGA அப்படிங்கிற மாதிரி 2 சென்சார் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதால பெரிய யூஸ் கிடையாது. அப்புறம் இங்க ஒரு LED ஃபிளாஷும் இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா கூட போட்டோஸ் வந்து ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். பட் நார்மலா போட்டோவை விட போர்ட்ரைட் ஷாட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. வீடியோஸ் இதெல்லாம் கடமைக்கு எடுத்துக்கலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல இல்ல.
மொபைலோட பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல 18 வாட் கொண்டு வந்தது நல்ல விஷயம். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பேட்டரி யூஸ் பண்றதுக்கு பெருசா விஷயங்கள் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க அதிகமா வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு தாராளமா பேட்டரி லைஃப் வரும். அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஹைரஸ் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு பெட்டரா இருக்கு. இங்க 3.5 mm ஜாக்கும் கவர் பண்ணிருக்காங்க. கடைசி அதோட பிரைஸ் இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண அதே பிரைஸ்க்கு தான். ஆனா லாஸ்ட் டைம் வந்து 3GB RAM எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த டைம் 4GB RAM எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4+64 வந்து 7000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 4+128 7300 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக இதுக்கு கார்டு ஆஃபர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 7000 ரூபாய்க்குள்ளேயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு இது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைமோட இந்த டைம் Android 13 அதாவது லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட்னு சொல்றது லாவால லேட்டஸ்ட், மற்றபடி Android 14 தான் லேட்டஸ்ட். அதுபோக இங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் கொண்டு வராங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒருவேளை வாங்குறதா இருந்தா 4+64 வாங்குறதை விட 4+128 வாங்கிக்கோங்க. ஏன்னா 300 ரூபாய் தான் வித்தியாசம், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்கும்.